முத வேலை ஓகேவா? எங்க உங்க அம்மா? நாங்க புடிக்கணும் காலையில பாத்திரங்கள் இருந்து பாத்ரூம் கலர் வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டாங்க. பாய் நீங்க பாசத்துலதான் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுறா நினைச்சா மனுஷன் என்னமா கஷ்டப்பட்டிருக்காருங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. டேவிட் பூன் அபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல அவருடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ அந்த டைம்ல கூட அம்மா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் புறப்பட்டு வராங்க. அப்படி வந்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கையை பிடிச்சி குடுகுடுன்னு எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு, மிஸ் பண்ணிருப்பீங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்வார் நினைச்சா காலையில பாத்திரம் வாஷ் பண்றதுல இருந்து பாத்ரூம் வாஷ் பண்ற வரைக்கும் எல்லாமே நான் தாங்க செய்யறேன், இதுக்கு மேல முடியல அப்படின்னு ஒரே ஓட்டம் எடுக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. சில பேர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருல, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட சேனல்ஸ்ல பதிவு செய்யுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முத வேலை ஓகேவா? எங்க உங்க அம்மா? நாங்க புடிக்கணும் காலையில பாத்திரங்கள் இருந்து பாத்ரூம் கலர் வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டாங்க. பாய் நீங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கோழி பிடிச்சதுன்னு அர்த்தம். சரியா? 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க மட்டும்தான். இப்படி எப்ப வருவீங்க, வண்டி ட்ரை ஆச்சுனாலும் சரி, என்ன ட்ரை ஆச்சுனாலும் சரி, எப்ப வருவீங்க அது மட்டும்தான். புரிஞ்சுதா? 10 டைம் கடைக்கு போகணும் மகனே, 10 டைம் கடைக்கு போகணும். ஒரு பொருள் மறந்து போன் பண்ணின்னு வச்சுக்கோ, ஒண்ணு கூட ஞாபகம் தெரியாதான்னு வரும். நம்ம பேச பேச கட் பண்ணி பாத்துருப்ப, ஆப்போசிட்ல அவங்க பேச பேச கட் பண்ணுவாங்க. சகிச்சுக்கிட்டுதான் ஆகணும், வழி இல்ல. நல்லா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சோத்த தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன் சொல்லும். நீ எல்லாம் சோத்த தட்டு கூட எடுக்க மாட்டேற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்க. நல்லா அப்பெல்லாம் இருக்குல்ல, தொடையும் தட்டி சவால் விட்டேன், நாளாச்சும் எடுக்கிறதாச்சு, அதெல்லாம் அவளை எடுக்க வைப்பேன்ட்டு. இதுக்கெல்லாம் இருக்குல்ல, காலையில நேரமா இருந்துருச்சு, ஜூஸ் போட்டு கொடுத்தேன், குடிக்க வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா?